விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். இந்த கல்யாணம்னு கல்யாண சுந்தரம் பட் நோ மேரேஜ் அப்படின்னு ஒரு கல்யாணத்தில் தான் ஒரு குடும்பம் புண்ணியம் இருக்கா பாவங்கள் இருக்கா, அந்த புண்ணியத்தோட அளவுகோல் எந்த அளவுக்கு இருக்குது, பாவம் எந்த அளவுக்கு விரட்டுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். குருவோட அனுகிரகத்தை பொறுத்து தான் கல்யாணம். நான் இந்த கல்யாணங்கிறது பொண்ணு வீடு பார்க்கறது, மாப்பிள்ளை வீடு பார்க்கறது, எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது. இப்போ நான் சமீபமாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ரொம்ப ஒருத்தர் புலம்புனார். இன்னுமே அவளை என் பையனுக்கு நான் அப்படி பார்த்துட்ருக்கேன் இப்படி பார்த்துட்ருக்கேன், பெண்ணு வீட்டில் அந்த பொண்ணும் 1 லட்சம் சம்பாதிக்குது, பையனும் 1 லட்சம் சம்பாதிக்கணுங்குது, அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் அப்படிலாம் இல்லை. குரு நல்லா இருக்கணும் ஒரு குடும்பத்தில், ஒரு ஜாதகத்தில். எது குரு நல்லா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் இருக்குல்ல ஜோதிடத்தில். குருவினுடைய ஸ்தானம் பலம் பட்டு காணப்பட்டால் திருமண வைபவங்கள் நல்ல காரியங்கள் இதில் இருக்கும். என்ன அர்த்தம்னா அந்த குடும்பமே புண்ணியத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் குருவை வச்சு சொன்னது. அப்போ குரு தனித்து நின்றால் பித்ரு தோஷம். ஃபஸ்ட்டு விஷயம், குரு ஒரு ஜாதகத்தில் தனியாக போகிறது ஒரு வித தர்திரியம். அந்தணன் தனித்து நிற்கையில் அவதிகள் மெத்த உண்டாம், அவஸ்தைகள் மெத்த உண்டாம், அபகீர்த்தி மெத்த உண்டாம். எப்பவுமே பெரிய இடத்துல கல்யாணம், வெல் செட்டில்டு மாப்பிள்ள, வெல் செட்டில்டு, பணம், காசோ காசு, பணம் அதிகமாக இருந்தால் கல்யாணம் ஆகாது அப்படின்னு திங்கிங்கே வராதிங்க. வேலை பிரமாதமாக வந்துருச்சுன்னா உடனே கல்யாணம் ஆகிடும், திங்கிங்கே வராதிங்க. பையன் அழகாக இருந்துட்டா கல்யாணம் ஆகிடும், பொண்ணு அழகாக இருந்துட்டா கல்யாணம் ஆகிடும். கிடையவே கிடையாது. இந்த திருமண வைபவம் மட்டும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. ஜென்ம ஜென்மமாக வர பந்தம். ஒரு குடும்பம் குருவை நமஸ்காரம் பண்ணணும். தெய்வங்களுக்கும் மானுட பிறவிகளுக்கும் நடுப்புற இருப்பவர்கள் தான் குரு. அப்போது இந்த கல்யாணங்கிற மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலிக்கு சில பரிகாரங்கள் வைபவங்கள் சொன்னேன். அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுது. அவங்க அந்த கல்யாணத்துலேயும் இதை போலவே மங்களகரமான நிகழ்வுகள் வேணும்னு கேட்டாங்க. மங்கள வாத்தியம், அம்மி மிதித்து, அருந்ததி பார்த்து, இப்படி முறைப்படி இந்த மாதிரி அப்படின்னு கோவிலில் திருமணம் முடித்து, அதுக்கப்புறமேல அவங்க மண்டபத்தில் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த ரிசப்ஷன் ஆரம்பிக்கும் பொழுதே அந்தணர்கள் வேதம் சொல்ல அந்த தம்பதியை வாழ்த்தி, இது மாதிரி எங்களுக்கு ஒரு நிகழ்வு, இதில் இப்படி நீங்கள் பரிகாரத்தில் அந்த பூஜையில் பண்ணி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பாடு வேணும் அப்படின்னு ரொம்ப பிரியமாக கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமா கணவன் மனைவி சரீரமாக ஒரு நன்றி சொல்லி இந்த மாதிரி இப்படி பண்ணுங்கள், இந்த பூஜை பண்ணுங்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை கல்யாணம் முடிந்த கையோடவே நீங்களே இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது எங்களுக்கும். இது மாதிரி அந்த கல்யாணத்தில் பாராயணம் சொல்லி அந்த மணமகனையும் மணமகளையும் வாழ்த்தி, இப்போ அவங்க ஏன் நமக்கு நன்றி சொல்லணும், ஏன் இந்த பாராயணம் ஏற்பாடு பண்ணணும், சும்மா ஒரு குத்தாட்டம் வைக்கக்கூடாதா கல்யாணத்தில் டொங்குன்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா, மங்கள வாத்தியம் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், அந்த மங்கள சப்தம்ங்கிறது கேட்கப்படணும், அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, அதில் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 12 அந்தணர்கள் அவங்க வேத பாடசாலையிலேருந்து பாராயணம் சொல்லி, மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினால் அப்படின்னு அந்த மாலை மாற்றிக்கிறதோ, மணமகனையும் மணமகளையும் மாலை மாற்றிக்க சொல்கிறதும், இதற்கான விளக்கங்கள் சொல்கிறதும். பார்வதி தேவி குபேரனுக்கு இந்த விளக்கத்தை சொல்லி சாபம் கொடுக்குறான். புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையை நீ கேலி பண்ணுவியா, கணவன் மனைவி உருவ ஒற்றுமையை நீ சொல்லுவியா, பணம் இல்லாட்டியும் கல்யாணம் ஆகும், பொருளாதாரம் இல்லாட்டியும் கல்யாணம் ஆகும், வேலை இல்லாட்டியும் கல்யாணம் ஆகும், கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக போகுதா? அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம ஃபேமிலி ரைட் ட்ராக்ல போகலைன்னு அர்த்தம். அந்த குருவை பலப்படுத்துறதுக்கான நிகழ்வுகள் எதுவோ அதெல்லாம் செய்யணும். மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்கள் தான் பரிகாரம்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். மச்ச அவதாரத்திலே சோமனை கொன்று வேதங்கள் காத்தனை. முதல்ல வேதத்தை காப்பாத்து. வேதம் சொல்லும் புரோகிதர்களை நமஸ்காரம் பண்ணுங்க, அவங்கள வாயில நல்ல வார்த்தை வாங்கல, அவங்களுக்கு உணவுக்கு வழி பண்ணி கொடுங்க. அந்த வேதம் சொல்லும் அந்தணர்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதங்கள் வாங்கணும், அவங்கக்கிட்ட வசச்சொல் வாங்க. ஆனால் ஒரு சில அந்தணர்கள் இதை அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கிறாங்க. பட் நல்ல அந்தணர்களாக இருக்கணும் ஃபஸ்ட். 2வது பசுவுக்கு செய்ய வசிஷ்ட மகரிஷி அதுதான் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறது அப்படின்னு. கணவன் மனைவியா தம்பதி சரீரமாக பசுவை காமதேனுவை பூஜை பண்ணுறாங்க. அந்த பசுக்கள் அப்பேற்பட்டது. அந்த பசுவுக்கான உணவு தானத்தையும் அந்த கல்யாணத்தில் அவங்க மனமுகந்து என்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி இப்படி என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்துங்க
அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லது, ஒரு வைபவமாக இருந்தது. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. மேபி நம்மளுடைய கிளைண்ட்டுகளும் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆனந்தப்படுவாங்க. இந்த கல்யாணங்கிறது எப்பேற்பட்ட விஷயம் ஒரு குடும்பத்துக்கு, தன் சக்திக்கும் மீறி தான் நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய நல்ல மண்டபங்கள் பார்த்து, அது கிராண்ட் இல்லை கல்யாணம், இது வந்து பிரீதி. என்ன உணவுப் பொருள் பிரீதியாக கொடுக்கணும், எந்த கோவிலில் போய் ஆசீர்வாதம் வாங்கணும். இப்போ அவங்களுக்கு அந்த கோவில்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பூஜையை இந்த கோவிலில் நீங்கள் போய் ஆசீர்வாதம் கணவன் மனைவி தம்பதியாக வாங்கிட்டு வாங்க. என்ன அர்த்தம்னா, இவர்களுடைய மன வாழ்க்கையே சிரமத்திற்கு வராது, பிரிவு வராது. இப்போ கூட சமீபமாக நெட்டில் ரொம்ப யூடியூப்பில் ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. விவாகரத்து கேட்ட கணவன் மனைவி 2 பேரும் அந்த டிவர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அங்கேயே சமரசமாக திரும்பி தங்களோட இல்லற வாழ்க்கையை தொடங்கிறதுக்காக இருந்தாங்க அப்படின்னு. டெல்லியில் விவாகரத்து மனுவை கிழித்தெறிந்து கணவரை அரவணைத்த மனைவியின் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. தலைநகர் டெல்லியில் நீண்ட கால சட்ட போராட்டத்திற்கு பிறகு நீதிமன்ற வளாகத்தில் மனுவை கிழித்தெறிந்து கணவரை கட்டி தழுவிய மனைவி அன்பை வெளிப்படுத்தினார். குடும்ப தகராறு நிலவி வந்த போதிலும் மனைவியின் தந்தைக்கு ஏற்பட்ட மருத்துவ அவசரத்தின் போது கணவர் உதவியதால் மனைவியின் மனம் மாறி விவாகரத்து முடிவிலிருந்து பின்வாங்கினார். பின்னர் விவாகரத்து மனுவை கிழித்திருந்து தனது கணவரை கட்டி இணைத்து அன்பை பொழிந்தார். அது கேட்கவும் சந்தோஷமா இருந்தது. நிறைய குறைகள் இருக்கும், நிறைய நிறைகள் இருக்கும். நம்ம இதற்கான காரணங்கள் என்ன, இதற்கான நேரங்காலம் என்ன, ஏன் 5 வருடம் அந்த தம்பதி பிரிஞ்சிருந்தாங்க, அது மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த தம்பதி பிரியக்கூடாது, ஒரு தம்பதி பிரியக்கூடாதுன்னு சொன்னது தான் சுந்தரகாண்டம். அதை சேர்த்து வைத்தவர் ஆஞ்சநேயர். அப்போ ஒரு புருஷன் முன்னாடி அடிச்சுக்கிறாங்கன்னா போய் பிரிச்சு விடக்கூடாது, அள்ளி விட்டு எண்ணெயை ஊற்றி விடக்கூடாது. இது எப்படின்னு சமாதானம் பண்ணி இதை எப்படி சேர்க்கலாம், இதை எப்படி பண்ணலாம். இதெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம குடும்பத்தில் இருந்த பாவ புண்ணியம் தான். நம்ம அப்பா என்ன பாவம் பண்ணார், நம்ம அம்மா என்ன பாவம் பண்ணியிருக்காங்க, நம்ம தாத்தா பாட்டி என்ன பாவம் செய்திருக்காங்க, இதற்கான விளக்கங்கள் என்ன, பூஜை முறைகள்லாம் சரியான விதத்தில் நடக்குதா. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டா நல்லா இருந்துடலாம், அப்போ கோயிலுக்கு போயிட்டா நல்லா இருக்கலாம், சாமி கும்பிட்டா நல்லா இருக்கலாம். இது ஒரு நல்ல கருத்து தான். ஆனால் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. வெறும் கையோட கோயிலுக்கு போகிறதா, நீ என்ன பாரு நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு பெருமைக்காக கோயிலுக்கு போகிறதா. அடடா அவர் டெய்லி கோவில் போவாருங்க, சிறந்த பக்திமான். ஒரு ஃபேமிலிக்கு நான் சொல்கிறேன், விநாயகரோட அனுகிரகம் நல்லா இருக்குது, இது மாதிரி யானைக்கு இந்த மாதிரி இப்படி பண்ணி இப்படி சாப்பாடு கொடுத்து சங்கடகர சதுர்த்தி 11 சங்கடகர சதுர்த்தி பண்ணுங்க, அதுக்குள்ளே இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிறேன். ஆமாங்க, நான் பிள்ளையார் கோவில் டெய்லி போயிட்டுருக்கேங்க. இந்த டெய்லி பிள்ளையார் கோவிலுக்கு போகிறது பெருமையா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இல்லை, இந்த பக்தியினுடைய ஃபார்மெட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே என்ன செய்யணும், என்ன பண்ணணும், சிவபெருமானுக்கு வில்வம், மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு துளசி தாமரப்பூ, நந்தி தேவருக்கு பிரதோஷ வழிபாடு, முருகப்பெருமானுக்கு அது தனி கிங்டம், அது முருகனோட இது. இப்படி எதுக்கு எதுன்னு இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ரீசண்டாக குரு பெயர்ச்சி நிகழ்வு நடந்தது. அதில் நிறைய பேர் மகா யாகம், குரு பெயர்ச்சி, அதாவது பாகுபலியை மிஞ்சிய பிரம்மாண்டம், நாங்கள் லைவ் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த ஹோமத்தெல்லாம் பார்த்தப்போ முருகனுக்கான இது அதில் இதெல்லாம் நாங்கள் போடுறோம், இந்த மாதிரி இப்படி பண்ணுறோம் குரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இது வந்து செவ்வாய்க்கான பிரீதி ஹோமம், செவ்வாய் தோஷம் கல்யாணத்தில் தடைப்பட்டுச்சுன்னா அதுக்காக செய்கிற ஹோமம். இது எதுக்கு குரு பயிற்சி என்னைக்கு பண்ணுறாங்க? கனெக்டிவிட்டியே இல்லைல்ல எங்கேயும். இப்படி பக்தியும் நிறைய கெட்டு விட்டது, கோவில் வழிபாடுகளும் நிறைய கெட்டு விட்டது. கோவிலுங்கிறது ஒரு நட்சத்திரத்தை சரி செய்த இடம். ஸ்ரீரங்கம் சுக்கரனோட ஸ்தலம், மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் கலைத்துறை, பின்னி பெடலெடுக்கும் அஷ்டதிக்கு பாலகர்கள், யம குபேரர்கள், இந்திரன், அக்னி பகவான், இவங்க எல்லாருமே மதுரை மீனாட்சி அம்மன் கிட்ட தோல்வி அடைந்து அவளுக்கு கீழே கட்டுண்டவர்கள். இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்தோட மகத்துவம் தெரிஞ்சு எந்த நேரத்தில் நம்ம போனால் வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆசீர்வாதங்கள் வாங்கணும். யார் யார்கிட்ட முதல்ல நம்ம ஆசீர்வாதங்கள் வாங்குறோம். நிறைய பேர் இப்போ எனக்கு அவங்க நன்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது நிறைய கல்யாண பத்திரிக்கை வந்துருக்கும் வீட்டில். நிறைய வரவங்கெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, சார் பொண்ணு இருந்தால் சொல்லுங்களேன், எங்களுக்கு பையன் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்களேன், ஃபாரின் மாப்பிள்ளையாக இருந்தால் சொல்லுங்கள், ஃபாரின் மாப்பிள்ளை வேண்டாம் இங்கே லோக்கலில் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படிமா. நான் யாருக்கும் எந்த ரெஃபரன்ஸும் கொடுக்கலாம் மாட்டேன். ஆனால் எந்த டயத்தில் கல்யாணம் ஆகும், எப்படி பண்ணால் கல்யாணம் ஆகும், எந்த விதத்தில் கல்யாணம் ஆகும், இதை மட்டும்தான் இந்த 8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து மேட்ரிமோனி சைட்லாம் வச்சுருக்கல, நான் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணி தர ஆளெல்லாம் இல்லை. வெரிஃபை பண்ணிக்கிறதும் அந்த திருமண வரன்களை சரிபார்த்துக்கிறதும், இன்னும் சில பேர்த்துக்கெல்லாம் இந்த மாதிரி புடவை கட்டியிருக்கும், இன்னும் அடையாளத்தோடு இருக்கும்லாம் சொல்லியிருக்கேன்.
அந்த அளவுக்கெல்லாம் கல்யாண வைபவங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுறதை பொறுத்து இது வந்து முடிஞ்சு போய்ட்டுறதெல்லாம் இல்லை. கல்யாணத்தில் தான் அந்த உறவு, அந்த பந்தம் ஆரம்பிக்கும். இன்னைக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கணவன் மனைவிக்குள்ளே இன்டர் டிபெண்டன்சி இல்லை. அந்த பிரிந்து விவாகரத்து கேட்ட தம்பதிக்குள்ளே என்ன பிரச்சனைன்னா, ஜீவனாம்சம் கேட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக தீர்வுக்கே வரல அந்த டிவோர்ஸ். அந்த பொண்ணோட தகப்பனாருக்கு ஒரு சின்ன மேஜர் ப்ராப்ளம், ஹெல்த் கன்சர்ன், சர்ஜரி பண்ணணும். கையில் காசு இல்லை அந்த பொண்ணுகிட்ட. யார்கிட்டையோ அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்குது, யாரும் பணம் தரத்துக்கு தயாராக இல்லை. வேறு வழி இல்லாமல் நீயாவது கொஞ்சம் கொடுங்க, எனக்கு எங்கள் அப்பாவோட இது இருக்குது, எதாக இருந்தாலும் நம்ம டிவோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பேசிக்கலாம், எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு பண்ணுங்கன்னு சொன்னதையும் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக இருந்த பணத்தை அனுப்பிச்சி விட்டுட்டான். அவ்வளோதான். இப்போ யார் ஹெல்ப் பண்ணா? ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்மலாம் ஜாதகத்தையே கையில் தூக்குவோம், கொஞ்சம் இறங்கி வருவோம் நம்ம ஸ்டேட்டஸ்லேருந்து. இன்னைக்கு கணவன் மனைவி இடையே இன்டர் டிபெண்டன்சி இல்லை. இதற்கு காரணம் என்னன்னா தற்சார்பு பொருளாதாரம். என்கிட்ட பணம் இருக்குது, நான் எப்படி வேணால் வாழ்வேன், என்கிட்ட வேலை இருக்குது, நான் எப்படி வேணால் வாழ்வேன், அந்த மாதிரி போய் இன்னும் ஒரு சில இடங்களில் ஒரு 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 ராங் செலெக்ஷனாக அந்த கல்யாணம் போயிடுது. எப்போவுமே பெரிய இடம் அடேங்க அப்படி இல்லை, மனசுக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் கஷ்டம் வரும். சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு கஷ்டமே வர வேணாம் சார். ஐயோ பண கஷ்டம் வரக்கூடாது, ஐயோ ஆஸ்பத்திரி இது வரக்கூடாது, வந்தால் என் புருஷனை நான் போட்டு போயிடுவேன், என் பொண்டாட்டியை நான் விரட்டி விட்டுருவேன், அவளுக்கு நோவு வந்துருச்சுன்னா. அது வரல. இந்த கிரகம் மேலே போகும் கீழேயும் போகும் சுழலும். எப்படி? மேலேயும் போகும் கீழேயும் போகும் சுழலும். யாரும் அந்தரத்தில் கயிறு கட்டிலாம் சுத்த விடலை. அப்பா இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு அப்ஸ் அண்ட் டவுன், அப்ஸ் அண்ட் டவுன், டவுன் அண்ட் அப், இது வந்துக்கிட்டே இருக்கும். கிரகம் மேலே ஒரு விசை ஈர்க்குது, தூக்குது, வா முன்னேறி வா, சந்தோஷப்படு, ஆனந்தப்படு. இன்னொரு விசை கீழே இழுக்குது, தொங்குது, நீ கீழே வந்துடு, நல்லா இருக்காத, உன் லைஃப் முடிஞ்சு போயிடட்டும். இது ரெண்டுக்கும் நடுவில் இப்படி சுழல ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் ஒரு ஆணினுடைய ஜாதக அமைப்புங்கிறது வேற, ஒரு பெண்ணினுடைய ஜாதக அமைப்புங்கிறது வேற. இந்த ரெண்டு ஜாதகமும் ஒன்றா சேரும்பொழுது நிறைய மிஸ்மேட்சஸ் வரும், நிறைய கிளாஷஸ் வரும், குணாதிசயங்கள் ஒத்து போகாது. ஒரு ஆணினுடைய உலகம் வேற, பொறுப்பு இருக்காது, ஜாலியாக சுற்றுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய லீவ் போடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னமும் ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்தே சுற்றணும்னு ஆசைப்படுவாங்க, நல்ல ஆண் நண்பர்கள்லாம் பேசிப்பாங்க. பெண்கள் அப்படி இல்லை, ஒரு ரிசர்வ்டு லிமிட்டேஷன்ஸ்குள்ளவே இருப்பாங்க, நிறைய ரகசியங்கள்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளவே இருந்துப்பாங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, திருட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஐயோ வேணாங்க அவங்களுக்கு நமக்கு வேணாம், நம்மளாங்க வேணாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மாறுபட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்கள் தான் ஆண்களும் பெண்களும். இவங்க திருமணத்தில் ஒன்றா சேரும்போது எத்தனை கிளாஷ் வருது. இதில் இந்த பணம் வந்து இப்போ இருக்க தலைமுறைக்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னு தெரியாமலே நிறைய பிரிவுகள், நிறைய விவாகரத்துகள், நிறைய பஞ்சாயத்துகள், நிறைய வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்குது. ஃபேமிலி கோர்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போகுது. இதெல்லாம் எனக்கு நிறைய வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. அங்கே என்னவோ திறந்து வச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உடனே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராசஸ். அது அரசாங்கம் செய்ய வேண்டியது. சட்டத்தை எப்படி வழங்கணுமோ, எப்படி கொண்டு வரணுமோ, எந்த அளவுக்கு மேம்படுத்தணுமோ அது அரசாங்கம் தான் செய்யணுமே தவிர ஒரு தனி ஜோசியராக இருந்து நான் பண்ண முடியாது. எனக்கு எங்கள் அம்மா அப்பா என்ன அட்வைஸ் பண்ணினாங்க, என் தாத்தா பாட்டி என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி வர்றது தான். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான அடையாளம் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கிரகங்களோட சேர்க்கையை மதித்து தான் ஆகணும். கால நேரம் இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் குடும்பத்தில் என்ன திசை நடக்குதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி திருமண வைபவங்களையும் திருமண முறைகளையும் திருமணத்தில் இருக்கிறதையும் செய்துக்கோங்க. மகாவிஷ்ணுவோட அவதாரங்களை மறந்துடாதீங்க. கிருஷ்ணாவதாரத்தில் பசுக்களுக்கு சேவை செய்கிறார், ராமாவதாரத்தில் அப்பா அம்மா சொல் காப்பாற்றுறார், உடன் பிறந்தவர்கள் ஒன்றா இருக்காங்க, அனைவரையும் கூட பிறந்த பிறப்பாவே ராமபிரான் நினைக்கிறார். வாமன அவதாரத்தில் தான தர்மம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு நிற்கிறார். மச்சாவதாரத்தில் வேதத்தை காப்பாற்றுறார். அப்போ வேதம் சொல்லும் அந்தனர்கள் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு அவங்க என் குடும்பத்தில் ஒருத்தர்கள் மாதிரி, என்ன வைபவம் பண்ணாலும் அவங்க இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். மலேசியா போயிருந்தப்போ கூட ஒரு 6 பேர் அவங்க வேதம் சொல்லி அதை காதில் கேட்டு, பாக்யராஜ் சார் கொஞ்சம் ஹெல்த் முடியாமல் இருந்தது, ரொம்ப டயர்டாக இருந்தது சார், நீங்கள் வேணால் ரெஸ்ட் இல்லை நான் குரு பயிற்சி எதுவுமா வந்திருக்கேன், அவங்க அந்த குருக்கள்லாம் வேதம் சொல்லட்டும், ஐ வில் ஹேவ் மை ஓன் ப்ரேயர்ஸ் அப்படின்னு அவர் உட்காந்துருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஐ ஹவ் பீன் வித் மெனி செலிபிரிட்டிஸ். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, நான் கிளம்புறேன், எங்கள் டைம் ஆச்சுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவருக்கு வந்து அந்த பிரார்த்தனைகள் அது நடக்கணும், ஃபேமிலியில் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து கேட்டார். அதான் குடும்பம் நல்லா இருக்கணும்னா
குருவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். கங்கையில் குளிச்சு, காசியில் பிண்டமிட்டு, ஹரிச்சந்திர மயானத்தை மிதித்து, உண்மை சத்தியத்தை பெரிதென சொல்லணும் அப்படின்னு நம்ம இந்து புராணம் சொல்லுது. இது நம்ம வம்சத்தில் அப்பா தாத்தா செய்திருக்காங்களா, அவர்கள் செய்த புண்ணியம் எனக்கு, நான் செய்கிற நல்ல காரியம் என் தலைமுறைக்கு அப்படின்னு. சுமங்கலி பூஜைகள் நடந்திருக்கா, சுமங்கலிகள் கௌரவிக்கப்பட்டிருக்காங்களா, கரு சிதைவு கரு பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கா, துர்மரணங்கள் இருக்கா, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பங்கள்லாம் தடுமாறுது, தடுமாறுது. நாங்கள் புரோகிதத்தில் இருக்கோம், எங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, பையன் பிஸ்னஸ் பண்ணுறான், யாரும் பொண்ணு கொடுக்க, இதெல்லாம் வீண் பேச்சு. உங்கள் ட்ராக்கை நீங்கள் அப்படியே சேஞ்ச் த ட்ராக் அப்படிங்கிறதுக்குள்ளே வரணும். இதெல்லாம் என்னென்னா நமக்கு ஒரு டிசிப்ளின் கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது இப்போது இந்த கல்யாணத்தை பற்றின சமாச்சாரம், இது உங்களுக்கு ஒரு லவ்லி ட்ரீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். திருநீர், ருத்ராட்சம், பட்டை, கொட்டை, இது என்னையா இது அப்படின்னு கிண்டல் பண்றான். நீ முழு முதற் கடவுள்ல முப்பெரும் தெய்வங்கள்ல ஒரு தெய்வமா? நான் பார் எவ்வளோ தங்கம் வச்சிருக்கேன், எவ்வளோ பணம் வச்சிருக்கேன், எவ்வளவு வசதியா இருக்கேன். வசதி வாய்ப்பெல்லாம் இருந்துட்டா மட்டும் கல்யாணம் ஆயிடுமான்னா ஆயிடாது. பார்வதி தேவி குபேரனை பார்த்து கோவப்படுறா. என் கணவர் எப்பேற்பட்டவர், அவர் ஆழகால விஷத்தை முழுங்கலன்னா இந்த பூமியில புல் பூண்டு செடி கொடி காய்கறி கனி தானியம் விளையுமா? அந்த விஷம் இருந்திருந்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிடுக்கும். அவர் தான் இந்த உலகத்தை காப்பாத்தினார், இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணினார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் அவ்வளோ விசேஷம். அங்கதான் கல்யாணத்துல சீர் கொடுக்கிறது. முருகன் தெய்வான கல்யாணம் சீர் கொடுக்கிறது. அது என்ன சீர் கொடுக்கிறது? இது வசதிக்காக பண்றது இல்லை, இதெல்லாம் பிரீதி. ஒரு ஆணினுடைய ஜாதகமும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகமும் ஒன்னா சேரும் பொழுது நிறைய பாதிப்புகள் வரும். அதுல நிவர்த்தி அடையணும், இந்த தம்பதி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது. இப்ப பார்வதி தேவி குபேரனை சபிக்கிறா. உன் பணம் செல்வம் அழகு நிலை குழைந்து போகட்டும். புருஷன் முண்டாட்டி ஒத்துமையை நீ கேலி பண்ணுவியா? புருஷன் முண்டாட்டி ஒத்துமையை நீ தவறா சொல்லுவியா? இது ஜென்ம ஜென்மமா வர பந்தம். மகாவிஷ்ணுவோட தச அவதாரங்கள் தான் பரிகாரம். மச்ச அவதாரத்திலே சோமனை கொன்று வேதங்கள் காத்தனை. இப்போ புரோகிதர்கள்லாம் ஸ்ரீரங்கத்துல இருந்து வேத பாடசாலையில இருந்து வந்திருக்காங்க. அவங்க வேத மந்திரம் சொல்ல போறாங்க. கொஞ்சம் இந்த வேத மந்திரத்தை காதுல கேட்டு சாப்பிட்டு அதில் ஃபிட் பண்ணிடுங்க.
कल्पते कायमदीयानं पापं नादये पापं नादये भवति सर्वाकाममोक्षे मोक्षते महायोगात्मोक्षते ब्रह्माव्याजं विद्यात् पूर्वाङ्कुरये यदि भवति राधे यदि अष्टो ब्राह्मणा सूर्यवज्रशीर भवति सूर्यवज्रे भवति महाविघ्नात् प्रमुच्यते महादोषात् प्रमुच्यते महापापात् प्रमुच्यते सर्वविद् भवति एवं वेद युक्तोपनिषद् पत्रं कर्णे विष्णुयामि देवाः पत्रं कर्णे श्रीरङ्गये स्वप्नावगे स्वस्तिन इन्द्रो वृद्धसभाः स्वस्तिन पूजा विश्ववेदाः स्वस्तिन हरिकेणिके स्वस्तिनो बृहस्पति ददातु ओम शांति 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 உங்களுக்கு நியாயமான ஆசை உடல் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் உங்களுக்கு சில தேவைகள் இருக்கு அதுதான் இந்த பாராயணத்தோட விசேஷம் கேட்கிறவங்களுக்கும் சுபிட்சம் ஏற்படும் நிறைய உங்க வீட்டுல நல்ல காரியங்கள் மங்களகரமான காரியங்கள் ஏற்படும் இந்த காலம் பொறுமையா கேட்க ஏதாவது உங்களுக்கு வியாதி கஷ்டம் இருக்கு நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும் இருந்ததுன்னா அதை இந்த நேரம் உங்க மனசுல பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க சொல்ற மங்களம் அதுக்கு கை கொடுக்கும் பாடல சொல்லுங்க அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணாங்க வெறும் மனவர்களையும் வாழ்த்துறதுக்கு மட்டும் இல்ல இதை வந்து உட்கார்ந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிறவங்களுக்கும் சுபிட்சம் ஏற்படும் परिषद दुर्गान विश्वनावेद दुर्गा अग्नि राम अग्नि पर नाम तवसात करे दुष्टा दुर्गा देवी गुम शरणमहं प्रपद्ये सुदर्शनसे नमः अग्निवाद सवेर जगदाय रोदय वायुदाय दुष्टा में भगवान कहानी के बाद दुर्गानि विश्वानाथ के काम कर्म बल दुष्टा दुर्गा देवी शरणमहं प्रपद्ये सुदर्शनसे नमः अग्निवाय दुर्गानि विश्वा
Vijwamani Dhanto कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् वेदवर्णां हरणीं सुवर्णरसधरां चन्द्रामिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महामगा जातवेदो लक्ष्मीमरकामिनी यस्याभरण्यम् इन्द्रियं कामसम्पूर्णानहं ईश्वरी सर्वभूतानां मनसका ममाय सत्यमदे पद्मालिनी यस्याभरण्यमिन्दो लगावो वासो इन्देय पुरुषानहं विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् श्रीमद्सुमायु समारोह्यादामोल सोपमानं मर्यते धान्यं धनं वधु बहुत्रलाभं तदुपत्तरं दीर्घमायुः देवी रमानाथु मयि प्रजा मयि ददातु मयि मेधा मयि प्रजा मयि इंद्र ददातु मयि मेधा मयि प्रजा सूर्यो ददातु मयि
தன்னோ அம்ச பிரச்சோதயாத் விநாகானாய வித்மகே விருத்தி பத்னி தீமகே தன்னோ ஆனைக்கா கலைவாணி சோதேவாதி நமஹ தர்மம் நாமகே ஆதர ரூபதர்வயா Berita Naरायण berita पुष्पवान् यदावान् पुष्पान् भवति ये एवं वेद गोपामायतनं वेद आयतनवान् भवति आयतनवान् भवति आयतनवान् भवति आयतनवान् भवति आयतनं वेद आयतनवान् भवति आयतनवान् भवति आयतनवान् भवति आयतनवान् भवति आयतनवान् भवति आयतनवान् भवति समेत आयतनवान् भवति आयतनवान् भवति आयतनवान् भवति समेत वेदान्ते च प्रसिद्धः तत्सप्रवीरेश्वरः கல்விதரும் ஒரு நாளும் கலவரியா மனம் தரும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நன்னலே எண்ணாம் தரும் அன்ப விரும்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமியின் கடிக்கண்டலே ஆகாத கல்வியும் குறையாத வயது போர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பினி இல்லாத உடலும் கலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் வாராத வார்த்தையோ தடைகள் வாராத குடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தின் அன்பு பெரியதொரு துள்ளரு போட்டு கண்டாய் அழியாத நிதியமும் ஆயதரு அங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதே சன்வரு பாக மகளானி சுகபாணி அருள்வாணி அபிராமியே அருள்வாணி அபிராமியே அருள்வாணி அபிராமியே மணிவளம் சுரக்க மன்னன் போல்முறை அரசு செய்க குறைவில்லா வீர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்குக நற்றவம் கல்வி மென்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்
आरोग्यभागिता सोपमानं मर्यते नान्यं धनं पशुं भवतल्लाभं सदसम्पत्तरं दीर्घमायुः दीर्घायुष्यमस्तु सर्वाभीष्टफलसिद्धिरस्तु विज्ञानं प्रज्ञानं दानमते संकल्पमान பாராயணம் ரொம்ப சிறப்பா முடிவடைந்தது. தம்பதிக்கு இப்போ பால் பழம் கொடுக்க போறாங்க. இந்த பால் அவ்வளோ மங்களகரமான பொருள். தெய்வங்களுக்கு தங்கத்துல அபிஷேகம் பண்ணேன், வெள்ளியில அபிஷேகம் பண்ணேன், வைர கிரீடம் வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் சொல்றதை விட ஒரு டம்ளர் பசும் பால் நிவேதனம், ஒரு 100 மில்லி பால் அபிஷேகம், அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். அந்த பசும் பாலுக்கு தான் அந்த தெய்வம் ஏங்கினது. எல்லாம் அமிர்தம் அமிர்தம்பாங்க. அது என்ன அமிர்தம்னா பால் தான் அமிர்தம், மற்ற பொருள்லாம் அமிர்தம் கிடையாது. அந்த பசும் பாலை தான் அவங்க அமிர்தம்னு சொன்னது. இந்த தம்பதிகள் நல்லா இருக்கணும். அடுத்து யாரெல்லாம் வாழ்த்தணுமோ வந்து இந்த தம்பதியை வாழ்த்துங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுடைய வாழ்த்து இந்த பிள்ளைகளுக்கு வேணும். இந்த குடும்பம் இன்னும் இதே போல ஒத்துமையா நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நிறைய பேர் இந்த கல்யாணத்தில் அதெல்லாம் கேட்டுட்டு சார் ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னாங்க. உங்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வை பகிர்ந்துக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். கல்யாணம் அப்படின்னு மாங்கல்யம் தந்து நாயா மம ஜீவன ஏத்துனா, இந்த மங்களம் அப்படிங்கிறதெல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த தம்பதிகள் ரொம்ப ஒத்துமையாக கணவன் மனைவி உறவை வெகு நாளைக்கு கொண்டு போய் ஒரு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு அவங்க அந்த இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறாங்க. நமஸ்காரம் நான் சொல்கிறதெல்லாம் இங்கே விழுந்து கும்பிடுங்க, இந்த இதில் நமஸ்காரம் பண்ணுங்க, இந்த கோவில் போயிட்டு வாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். போயிட்டு வரேன் அப்படின்னு இருக்காங்க. நான் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கே அந்த ராமரோட தொடர்புங்கிறது நிறைய இருந்தது. அந்த சேது பந்தன நிகழ்வை அவர் தன் மனைவியை சேர்ற அந்த தருணத்தை தான் அவங்களுக்கு அந்த இதில் பூஜை பண்ணி கொடுத்தது. பசுவுக்காக அவங்க கொடுத்த உணவு தானம் அப்பேற்பட்டதாக இருந்தது. அந்தணர்களுக்கு அவங்க கொடுத்த தட்சணையை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அவங்க வாழ்த்தினதே தனம் பசு புத்திர லாபம் சகசரமஸ்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்திரம் சதேகிமே அப்படின்னு தான் வாழ்த்தினாங்க. இந்த வார்த்தைகள்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளும் இந்த திருமண வைபவங்கள் இருக்கணும்னா இந்த புண்ணியங்கள் இருக்கணும். புண்ணியம் யாதனில் கேட்டேன்னு அர்ஜுனன் கேட்கறான் கிருஷ்ண பரமாத்மாவா பகவத்கீதையில. என்ன நீ தர்மத்தை காப்பாற்றுவேன் புண்ணியத்தை காப்பாற்றுவேன், எது தர்மம் எது புண்ணியம் எது பாவம், அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு உரையாடல், ஒரு கேள்வி பதில் வேற எந்த இதுலையும் நம்ம வேற எந்த மார்க்கத்திலையும் வேற எந்த மதத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. இதில் அப்படி இருந்தது. இந்த ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் ரெண்டையும் தொடர்பு பண்ணியே தான் பார்க்க முடியுமே தவிர பிரித்தெல்லாம் சொல்ல முடியாது. பிரித்து நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமா. ஸோ இன்னொரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஜோதிடத்தோட தரம் எப்படி இருக்குங்கிற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.